த குட் நர்ஸ் பேஸ்ட் ஆன் அ ட்ரூ ஸ்டோரி ஃபிலிம். நியூ ஜெர்சியில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஏமி. அதே ஹாஸ்பிட்டலுக்கு சார்லி அப்படிங்கிறவர் நர்ஸாக வந்து வேலைக்கு சேர்றாரு. அவங்க 2 பேருக்குள்ள இயல்பான ஒரு நட்பு ஏற்படுது. திடீர்னு அவங்க வேலை செய்கிற ஹாஸ்பிட்டலில் மர்மமான முறையில் பேஷண்ட்ஸ் இறந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறதா மீதி கதை. அமெரிக்காவில் பல ஹாஸ்பிட்டல்களில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு தான் இந்த படத்தையே எடுத்திருக்காங்க. படம் ஆரம்பிச்சதுலேருந்து கடைசி வரைக்கும் நம்ம அட்டென்ஷன் கொஞ்சம் கூட செதறாம ஸ்க்ரீன்லேயே நம்ம கவனத்தை குவிக்கிற ஒரு ஸ்க்ரீன் பிளே. முக்கியமாக இந்த படத்தோட பெரிய விஷயமா நான் பார்த்தது மினிமலிசம். மியூசிக்காக இருக்கட்டும், ஷார்ட்ஸாக இருக்கட்டும், லைட்டிங்காக இருக்கட்டும். மினிமலிசம் அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ளேயே விஷுவலாக அதை ப்ரெசென்ட் பண்ணதுனால அவங்க காட்டுற விஷயங்கள் எல்லாமே பிரம்மாண்டமாக நமக்கு கன்வே ஆகிடுது. கேரக்டர்ஸ் எப்படிப்பட்டவங்க, அவங்க வேலை செய்கிற ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஸ்க்ரீனில் தெரியுது. ஆனால் மொத்த படமும் நம்ம மண்டைக்குள்ளே தான் ஓடிக்கிட்டு இருக்கு. நடிகர்கள் ஜெசிகா அண்ட் எடி ரெட்மேன் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸஸ் தான் இந்த படத்தோட ஒரு பெரிய பேக் போன். இவங்க 2 பேர் தான் அந்த கதையை தாங்கி பிடிக்கிறாங்க. அந்த படத்தோட மொத்த இமோஷனும் இவங்க 2 பேர் மூலமாக தான் நமக்கு கன்வே பண்ணி அந்த ட்ராமா நமக்குள்ள அப்படியே இன்ஜெக்ட் ஆகுது. படத்தோட கடைசி வரைக்கும் இது என்ன, ஏன் இப்படி நடந்தது, எதுக்காக இது அப்படிங்கிற அந்த கேள்வி நமக்குள்ள ஓட ஓட ஸ்க்ரீனில் ஓப்பன் ஆகிற அந்த ட்ராமா வந்து ஃபென்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த வீக்கெண்டு நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு அட்டகாசமான சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படம் பார்க்கணுன்னா த குட் நர்ஸ் அப்படிங்கிற படத்தை நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரியான குயிக் ரிவ்யூஸ் மற்றும் மூவி ரெக்கமெண்டேஷன்ஸ்க்கு எங்களோட சேனல் நக்கல் டாக்கீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பேசுவோம்.